தாலிக்கு தங்கம் நிறுத்தியாச்சு, அதுக்கு திருமணத்துக்கு கொடுக்கிற உதவி தொகை நிறுத்தியாச்சு. கொடுப்பதை விட அந்த தங்கத்தை வாங்கி தாலி கட்டி கொள்ற அளவுக்கு அந்த பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுல தாலி வாங்க, தங்க தாலி வாங்கிடலாமா? கல்விக்கு அந்த தொகையை கொடுக்கும். லேப்டாப் என்னாச்சு? மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப் என்னாச்சு? மேடம், நீங்க ஒவ்வொரு ஆட்சியிலையும் சில திட்டங்கள் வரும். இப்ப சைக்கிள் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்துட்டு இருக்குமா? இல்ல இப்ப ஸ்கூட்டர் கொடுத்தோம். சைக்கிள் யார் நிப்பாட்டினீங்க? லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, லேப்டாப் வச்சு எத்தனை மாணவர்கள் படிச்சாங்க? நடக்குது. சரி, இப்ப மாணவர்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கல்வி கடனை ரத்து பண்ணல, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துறோம். கல்வி கடனை ரத்து பண்ணல, மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப்பையும் கொடுக்கல. ஒவ்வொரு ஆட்சியும் மக்களுக்கு செய்யறாங்கன்னா என்ன செய்யறாங்க? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பது உண்மை, நான் மறுக்கவில்லை. அதையெல்லாம் சொல்லி நீங்கள் வாக்கு கேளுங்கள். நான் வானாலும் சொல்லல, நீ அதெல்லாம் சொல்லி வாக்கு. அதான் எதிர்க்கட்சி தலைவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு, பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல திட்டங்களை அவங்க போய் விட சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க பண்ண திட்டங்களை நீங்க சொல்லணும் இல்லையா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஆட்சி ஏன் வரக்கூடாது, இந்த ஆட்சி ஏன் வரக்கூடாதுன்றதுல என்ன தெளிவா இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா, உள்துறை அமைச்சருக்கு இருக்கு, உள்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுலன்னா, கொலை நடப்பது பிரச்சனை இல்லை, கொலை எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா ஆட்சியும் நடக்கும். அந்த கொலைக்கு உண்டான ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அடுத்த நாள் போய் சொல்லும் போது அது அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க போலீஸ் மத்தியில. அவரு கல்யாண அருமையா சொன்னாரு, போதைப் பொருள் இப்போ இந்த 4 வருஷமா நமக்குள்ளே நடிச்சு கூடாது. இல்ல இல்லன்னு நீங்க ரோட்ல நடந்தீங்கன்னா மெட்ராஸ்ல கிடைக்கிறது இல்ல, குக் கிராமத்துல கிடைக்குது. ஆனால் கிடைச்ச உடனே நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, உங்க பேரை எதுக்கு வாங்குறாங்கன்னா, கம்ப்ளைண்ட்டுக்காக வாங்கல, உங்களை அடிக்கிறதுக்கு பேர் வாங்குறான். வாங்கி முதல்ல கொடுக்கறது போலீஸ். இந்த தைரியம் கொடுத்தது யாருன்னா ஆளுங்கட்சி. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க பாக்குறோம். 6 மணிக்கு காலையில போய் பாருங்க, விடிய காலையில பார் நடக்குது. ஒரு பார் சென்னையில நடக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாதுன்றதை நாங்க இன்னும் நம்பணும். ஆனா இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஏன் நைட்டு 10 மணிக்கு மூட சொல்றாங்க? 12 மணி 1 மணிக்கு தான் கிடைச்சதுன்னா குற்றம் அதிகமா இருக்கணும். இப்ப 24 hours திறந்து இருக்கு.